சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தகவல் தொடர்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அரசு கல்லூரி வளாகத்தில் தொழிற்சாலை அமைக்கும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது இதுவே முதன்முறை. இந்த திட்டத்தின் சிறப்புகளை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றும் நோக்கில் சர்வதேச அளவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக வர்த்தக மாநாடு நடத்துவது என முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக ஆராய்ச்சி மையம் மற்றும் சீனா, ஹாங்காங், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் உற்பத்தி செய்வது தொடர்பான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. காலேஜில் மெயின் ஒர்க் எங்களுக்கு டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ், அது கூட இந்த ஒரு மொபைல் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். நேரடியாகவோ இல்லை இதை சார்ந்த 1000 பேர் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இருக்குது. இது இப்போ இந்த சர்க்கியூட் பேஸ்டாகவும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டாகவும் சிவில் பிரான்ச்சஸ் ப்ளஸ் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் சேர்த்து இந்த மாதிரி மொபைல் ரிலேட்டடாக யோசிக்கிறோம். சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றும் அதற்கான ஆராய்ச்சி கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் முழுவதுமாக நடைமுறைக்கு வரும்போது குறைந்தபட்சம் சுமார் 1500க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார் சேலம் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி மைய துணைத் தலைவர் சரவணன். நெக்ஸ்ட் மந்த் ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது, வர்த்தக மாநாடு. இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தொழில்நுட்பத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, இன்னும் வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்க அரசு பல வகையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இடையில் சேலம் ரிசர்ச் சென்டர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஜிசின்னு ஒரு ரிசர்ச் மையம் இருக்குது. அதில் ஒரு 3 கண்ட்ரிஸ் நம்மள்கிட்ட கையொப்பம் விட்டுருக்காங்க. ஸோ அது மூலியமாக ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. நேரடியாக மாணவர்கள் தொழில் எப்படி பண்ணுறாங்க என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. விரைவில் தொழிற்சாலை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். அரசு கல்லூரி வளாகத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களின் துணையுடன் தொழிற்சாலை அமைப்பது இதுவே முதல் முறை என்பதால் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவரை கல்வி மட்டுமே வழங்கி வந்த கல்லூரி வளாகங்கள் இனி மாணவர்களுக்கு நேரடி தொழில் அனுபவத்தை வழங்கக்கூடிய பயிற்சி பட்டறைகளாக செயல்படப் போகிறது என்பது வரவேற்கத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் பா. எழிலரசன்.